திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கலிய நாயனார் அவரோட குரு பூஜை தினமான ஆடிக்கேட்டை. ஆனால் இன்று நம்ம அவருடைய சிந்தனையை பார்க்கலாம். ஓங்கிய புகழுடைய தொண்டை நாடு. அந்த நாட்டில் திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு தலம். அங்கே எண்ணெய் வணிகம் செய்யக்கூடியவ அவங்களாம் இருக்க தெருவுக்கு பேர் சக்கரப்பாடி. அந்த தெருவில் அக்குளம் செய்த புண்ணியத்தால் கலிய நாயனார் பிறந்தார். சைவ நெறியில் நின்று சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் செய்வதில் அவர் சிறந்து விளங்கினார். தமது செல்வத்தை கோயில் திருப்பணிக்கே பயன்படுத்தி வந்தார். அங்கு திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய படம்பக்கநாதர் அந்த கோயிலில் உள்ளும் புறமும் உள்ளேயும் வெளியேயும் விளக்கு ஏற்றும் பணியில் எப்பயுமே, அதாவது இரவும் பகலும் அங்கே விளக்கு எரிகிறதுக்கு அவர் எல்லா தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கலியநாயனாரோட பக்தியின் திறத்தை உலகத்துக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமான் உமையூர் பங்கனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவருக்கு வறுமையை வர வச்சிடறாரு. அந்த வறுமையும் ஒரு பெருமையாகவே எண்ணிக்கிட்டாராம் இவர். அப்படிப்பட்ட இந்த நாயனார் கோயில் திருப்பணிக்காக என்ன செய்கிறார், கூலி வேலை செஞ்சு அதில் கிடைக்கக்கூட காசு, அந்த சம்பாத்தியத்தை வச்சு தன்னோட குலம், அதாவது எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்கக்கிட்ட எண்ணெயை வாங்கி அவர் கூலி வேலை செஞ்ச காசுக்கு எண்ணெயை வாங்கி விளக்கேற்றுறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார், அவங்கக்கிட்ட எண்ணெயை வாங்கி விற்று அதில் கிடைக்கிற பொருளுக்கு விளக்கேற்றுறாரு. அப்புறம் செக்கு ஆட்டி அதில் கிடைக்கக்கூடிய கூலிக்கும் அந்த கூலி பணத்துக்கும் எண்ணெயை வாங்கி இறைவனுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கார். இதை சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு. செக்கு நிற எல்லாட்டி பதமறிந்து திலத்தை இளம் பக்க மேலே மிக உழந்தும் பாண்டில் வரும் எருதுய்த்தும் தக்க தொழில் பெருங்கூலி தாங்கொண்டு தாளாமை மிக்க திருவிளக்கிட்டார் விழுத்தொண்டு விளக்கிட்டார் அப்படிங்கிறார். இப்படி கூலி வேலை பார்த்து நாயனார் விளக்கு செய்யும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் வருமானம் காணாதனால தன்னுடைய வீட்டையும் விற்று அதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்துக்கு விளக்கிடுறார். அப்புறம் விற்கிறதுக்கு எதுவும் இல்லாத காரணத்தில் தன்னோட மனைவியை விற்கிறதுக்கு முடிவு செய்கிறார். ஆனால் அவங்க மனைவியை யார் வாங்கிட்டு பொண்ணு தர்றதுக்கு யாரும் தயாராக இல்லாத காரணத்தால் அதை கைவிட்டுறார். ஒரு நாள் அவருக்கு விளக்கிடுறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இருக்கும் பொழுது ரொம்ப திகைத்து சித்தம் கலங்கி போயிருக்கார். விளக்கிடும் தொண்டு இல்லையே அடியேனும் இல்லை அப்படின்னு துணிஞ்சிடறார். அதாவது படம்பக்கநாதர் அந்த கோயிலுக்கு போகிறாரு. பெருமான் முன்னால் பணிஞ்சு அந்த அகல் விளக்குகளை எல்லாம் வார்த்து ஏற்ற முடியாது போனால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தன்னோட உதிரத்தை வார்த்து விளக்கேற்றுவேன் அப்படின்னு சொல்லி திருவிளக்குகள்லாம் முறையாக வரிசையாக அடுக்கி வச்சு திரியெல்லாம் போட்டு எண்ணெய்க்கு பதிலாக தன்னுடைய இரத்தத்தை விடணும்னு சொல்லி வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்க போகிறார். அந்த சமயத்தில் அவருடைய கரத்தை பெருமான் சிவபெருமான் நேரே பிடிச்சிக்கிட்டாராம். எங்கும் பிறைமொழி பெருமானின் அருள் ஒளி அப்போ நிறைந்து போயிருக்கு. நாயனார் கழுத்தில் அந்த அறுத்த தடம் கூட இல்லாமல் முன்னாடி இருந்ததை விட நல்லா உறுதியாகிருச்சு அவருடைய கழுத்து. சடைமுடி பெருமானார் அன்புடன் விடை மீது எழுந்தருளி காட்சி கொடுக்குறாரு. கலிய நாயனாரும் அவரது மனைவியாரும் எம்பெருமான நிலத்தில் மீது விழுந்து பல முறை பணிந்து வணங்குறாங்க. இன்றைக்கி கலிய நாயனாரது குரு பூஜை நாள். நாயனாருக்கு எப்படி பெருவாள் வலித்து சிவபதம் அவர் புகுந்து இருந்தாரோ அது மாதிரி நம்மளும் விளக்கிடும் பணியை செய்து திருத்தொண்டு பண்ணலாம். இதையே சேக்கிழார் பெருமான் அமைக்கார். மனமகிழ்ந்து மனைவியார் தம்மை கொண்டு வளநகரில் தனமளிப்பார் தம்மை எங்கும் கிடையாமல் தளர்வெய்தி சினைவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பணிமுட்ட கனவிலும் முன்பு அறியாதார்
கை அறவால் எய்தினார் அப்படின்னு சொல்லி திருக்கோயிலை விளக்கிடுதல் சிறந்த அது ஒப்பற்ற தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானு காமிக்கிறார். அந்த விளக்கை தூண்டிய புண்ணியத்தால் ஒரு எலியானது மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்துச்சு. அப்போ அந்த விளக்கிடுறதுடைய பெரும் பேர் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கலிய நாயனார் மாதிரி நம்மளும் விளக்கு ஏற்றி அந்த பணியை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம்.